Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவியை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2023ல ரிலீஸ் ஆன லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட செகண்ட் பார்ட்டை தாங்க பார்க்க போறோம். இந்த மூவில 2 ஸ்டோரி இருக்குதுங்க. அந்த 2 ஸ்டோரியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ கார்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது லவர் கிட்ட வீடியோ கால்ல கொஞ்சம் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிடாதீங்க. ஹீரோக்கு 2 கல்யாணமாக இருக்குங்க. அவரோட 2வது வைஃபோட தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. அவங்களுக்கு தெரியாம தான் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனில இருந்து அவருக்கு ஒரு கால் வருது. கம்பெனில இருந்து உடனே ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ல, நான் தானே சிஇஓ, நான் தானே முடிவு பண்ணணும், யாரு முடிவு பண்ணேன்னு கேட்க, உங்க வைஃபோட அப்பான்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவோட 2வது வைஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட அப்பாவோட கம்பெனியை தான் நம்ம ஹீரோ இப்ப பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அதனாலே ஹீரோவோட வைஃபோட அப்பாக்கும் ஹீரோக்கும் போட்டி பொறாமைன்னு சொல்லி எல்லாம் இருக்குங்க. வைஃப்க்கு கால் பண்ணி எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க அப்பா என்ன கேட்காம கம்பெனியோட எல்லா முடிவும் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாருங்க. பட் அவங்க வைஃப் என்னமோ ஹீரோ மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவங்களும் அந்த மீட்டிங்ல கலந்துக்க போறேன்னு சொல்லி போனையும் கட் பண்ணிடுறாங்க. போன் கட் ஆயினொன்னு லவர் கிட்ட, என்னப்பா என் நேரம் டென்ஷனாவே இருக்கு அப்படின்னு கேட்க, நான் வேணும்னா உன்னை கூல் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ கால் அப்படி இப்படி இருக்கலான்னு சொல்லி போக, அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட கவனம் மிஸ் ஆகுதுங்க. எதிர்க்கு ஒரு சைக்கிள் வருது. காரை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல முட்டிடுறாரு. மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா கார் அந்த இடத்துல பயங்கரமா சேதாரமாகி கிடக்குதுங்க. அந்த சைக்கிள் காரனை போட்டு பயங்கரமா கத்துறாரு. அவசரமா என் கம்பெனியை நோக்கி போயிட்டு இருக்க, என் கம்பெனியில பெரிய பிரச்சனையாச்சு, இந்த நேரம் தான் இப்படி ஆகணுமா? சரி, பக்கத்துல மெக்கானிக் கடை எங்க இருக்கு அப்படின்னு அந்த சைக்கிள் காரன் கிட்ட கேட்க, அவரும் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க கொண்டு போய் டிராப் பண்ணிடுறாரு. அந்த ஊரை பார்க்கவே ரொம்பவும் வித்தியாசமா இருக்குங்க. அங்க ஒரு மெக்கானிக் இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லி உடனே என் காரை ரிப்பேர் பண்ணுங்க, நான் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய காசையும் கொடுக்குறாருங்க. இப்ப என்னத்தான் அது கிராமமா இருந்தாலும் அங்க ஒரு காஃபி கடை இருக்குங்க. அந்த காஃபி கடைக்கு போய் நம்ம ஹீரோ காஃபி ஒன்று வாங்குறாருங்க. அப்பதான் அங்க கம்யூனிட்டி சென்டர் ஒன்று இருக்குங்க. அங்கதான் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஹீரோவோட முதல் வைஃப் ஓடி போயிருப்பாங்க. அவங்க பேர் சாந்தி. அந்த ஓடி போன முதல் வைஃபை கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு பாக்குறாருங்க. அவங்களும் அங்க இருக்கிற பெருசுங்களுக்கெல்லாம் இந்த டான்ஸ் ஆடுற கிளாஸ் எடுத்துட்டு அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. சாந்திய வழி மறைச்சு நம்ம ஹீரோ என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்க, அப்ப இவங்க தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்ப இவருடைய கையில இருந்து அந்த காஃபி தெரியாம இவங்க மேல கொட்டி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ முதல் வைஃபை தொடுறாருங்க. அவங்கள தொடுறப்போ ஒரு வித்தியாசமான உணர்வு நம்ம ஹீரோக்கு. இது வரைக்கும் எந்த பெண் கிட்ட நம்ம ஹீரோக்கு இந்த ஃபீலிங் கிடைச்சதே இல்லைங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வராரு. இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன சாந்தி உங்ககிட்ட பிரச்சனை பண்றாரா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் பயப்பட, நம்ம சாந்தி இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி சரி, ரொம்ப நேரமா இங்க இருக்காது, உன் கார் ரிப்பேர் ஆச்சுன்னு தானே சொன்னேன், உன் காரை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்ப பாரு, இது என்னோட ஊருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் பயமுறுத்திட்டு அங்க இருந்து அந்த போலீஸ்காரன் கிளம்பிடுறாரு. சாந்தி வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போறாங்க. எங்க போன சாந்தி? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லாம ஓடி போயிட்ட, எங்க போன, உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்க, அவங்க அந்த இடத்துல ரொம்பவும் பயப்படுறாங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எல்லாம் சொல்றேன், அதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்க, அவர் காஃபில பால் சேர்த்துக்க மாட்டாரு, கிச்சன்ல தண்ணி இருக்கு, நீயே உனக்கு ஏத்த மாதிரி காஃபியை போட்டுக்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் காஃபியை போட, அப்ப அந்த இடத்துல சாந்தியோட ட்ரெஸ்ஸை கவனிக்கிறாருங்க. அதையெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. சாந்தி மேல காஃபி கொட்டி இருக்கிறதுனால அவங்க குளிக்க போயிருப்பாங்க. அப்படி பாத்ரூம் ஓட்ட வழியா நம்ம சாந்தியும் பாக்குறாரு. அவருடைய மனைவி முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருப்பாங்க, இப்ப ரொம்ப அழகா மாறிட்டாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம போகுதுங்க. எப்படியாவது இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. சாந்தியும் வெளியே வராங்க. ஹீரோ கிட்ட, நீ உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் மீட்டிங் இருக்கு, பட் என்னமோ என் மனசு இங்கே இருக்க சொல்ற மாதிரி என்ன ஹீரோ சொல்ல, சரி அன்னைக்கு என்னத்தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நாசிமா முகத்துக்கு போனேன், அங்கிருந்து வெளியே வரப்ப என்ன ஒரு 3 பேர் கடத்த வந்தாங்க. அப்படி ஒரு என்ன கார்ல ஏத்தினாங்க. அப்புறம் மயக்கமாயிட்டேன், எழுந்து பார்த்தா இந்த இடத்துல இருந்த அப்படின்னு சொல்ல, எதுக்கு இங்க வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் ரொம்பவும் பயந்துட்டேன், ஒருவேளை உனக்கு நான் ஃபோன் பண்ணா அங்க அந்த ஊருக்கு திரும்ப வந்தா அவங்க என்ன மறுபடியும் கொன்னுடுவாங்கன்னு பயந்துட்டேன், அதனால தான் கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. சரி ஓகே, நீ எதுக்கு நர்சிங் ஹோம்க்கு போன அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவங்க பிரெக்னெண்டா இருந்த விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. அதை சொல்லும் போது
போதும் சாந்தியும் அழுகுறாங்க. இந்த சம்பவத்து மூலமா அவங்க குழந்தைய இழந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லி அவங்க அழுக நம்ம ஹீரோ ஆறுதல் பண்ற விதமா அவங்கள ஒரு கிஸ் பண்ணிடுறாருங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஆசை வருது, முன்னாள் கணவர் தானேன்னு சொல்லி அவங்களும் கிஸ் பண்ண. ஆனா எல்லாம் மீறி போற மாதிரி இருக்குங்க, விலகி போறாங்க. இதெல்லாம் தப்பு என்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன தப்பு, நீ என் வைஃப் தானே அப்படி என்ற மாதிரி சொல்ல, ஏன் இதுக்கப்புறம் நீ கல்யாணமே பண்ணிக்கல அப்படி என்ற மாதிரி கேட்க. அப்பதான் நம்ம ஹீரோ ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்ற மாதிரி அனு அப்படி என்று ஒரு பொண்ணை பத்தி சொல்றாருங்க. அனு, இந்த சாந்தி, நம்ம ஹீரோ இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அது மூலியமா இருந்து தான் நம்ம ஹீரோவும் சாந்தியும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாந்தி போனதுக்கு அப்புறம் இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த அனுவவே கல்யாணம் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோ. அதெல்லாம் அங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ சென்டிமெண்டா பேசிக்கிட்டு வந்து சாந்தியை திரும்ப அடையலான்னு பாக்குறாரு. ஆனா அவங்க பேச்சை டைவர்ட் பண்றாங்க. அனுக்கு உனக்கு முன்னாடி வேறொரு பையனோட கல்யாணமாக இருந்தது, அவனுக்கு என்னாச்சு அப்படி என்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியலையேன்னு ஹீரோ சொல்ல, இப்ப அனுவோட கம்பெனி எல்லாம் யார் பாத்துக்கிறாங்க அப்படி என்ற மாதிரி கேட்க, அவங்க அப்பா எல்லா கம்பெனியும் என் பேர்ல எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஒரு கட்டத்துல அனு இருக்காங்களே, என்னத்தான் கம்பெனியே ஹீரோ பேர்ல இருந்தாலும் அந்த கம்பெனியை பாத்துக்கிற திறமை உன்னால தான் வந்துச்சுன்னு சொல்லி அங்க நம்ம சாந்திக்கு ஐஸ் வச்சு திரும்ப அப்படியே வந்து ஒரு கிஸ்ஸ பண்ணிடுறாரு. எதுனா பண்ணி கிட்ட வந்துடுவே அப்படின்னு சாந்தி சொல்லி தள்ளி விடுறாங்க. இப்ப சாந்தி, உனக்கு டைம் ஆயிடுச்சு, உடனே கிளம்பி ஆகணும் அப்படி என்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்ல, நம்ம ஹீரோ கேக்குற மாதிரியே இல்லைங்க, நீயும் என் கூட வா சாந்தி அப்படி என்ற மாதிரி சொல்றாரு. என்னால இந்த ஊரை விட்டு வர முடியாது அப்படி என்ற மாதிரி சாந்தி சொல்ல, ஏன்னு கேட்கும் போது தான் அவங்க பயங்கரமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. நம்ம சாந்தி பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்களே, அவங்க பிரெக்னன்சியை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒரு கிட்ட வச்சு. அந்த கிட்ட பாத்ரூம்ல மறந்து வச்சு போயிட்டு இருப்பாங்க. அந்த பாத்ரூம் இந்த அனு யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம சாந்தி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் நம்ம ஹீரோவோட செகண்ட் வைஃப் அனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த அனு நம்ம ஹீரோவை ரொம்ப நாளாவே அடையணும்னு பார்த்திருப்பாங்க. இதுக்கு மேல பொறுக்க முடியாம தான் நம்ம சாந்தியை சதிவேலை பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பாங்க. அதுவும் அடியால் வச்சுங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட போட்டு உடைக்க, அப்ப ஹீரோக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ரெண்டாவது வைஃப் பண்ண சதினால தான் நான் அவ கூட இப்ப இருக்கேன். சாந்தி உன்னை கடத்தினாங்கன்னு சொன்னல, அவங்க ஒரு கப்பல் தானே, அவங்களுடைய முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அவங்கள மட்டும் தேடி கண்டுபிடிச்சிருந்தோம்னா உண்மையாலே இதுக்கு பின்னாடி அனு தான் இருந்தாலா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன், எப்படியும் உன் லைஃப்ல இப்ப அனு வந்துட்டா, உனக்கு குழந்தை வேற பிறந்துடுச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே மாத்த முடியாது, நீ அவ கூட சந்தோஷமாயிரு அப்படி என்ற மாதிரி சொல்ல, உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், அது என்ன பனிஷ் பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சென்டிமெண்டா நடிச்சு நம்ம சாந்தியை நெருங்க செய்யறாரு. ஒரு கட்டத்துல சாந்தியை கட்டுப்பிடிக்கிறாரு. சாந்தி வேணான்னு சொல்லியும் அந்த இடத்துல விடாம சாந்தி கூட இப்ப நெருங்கி இருக்கவும் செய்யறாரு. இப்ப இவங்க 2 பேருமே பிசிக்கல் ரீதியா ஒன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் சாந்திக்கு அவங்க முன்னாள் ஹஸ்பண்ட் மீது அதிக லவ் வந்துடுதுங்க. இதே மாதிரி தான் நீ போன வாட்டி கண்ட்ரோல் மீறினப்ப நான் பிரெக்னென்ட் ஆனேன், இப்ப திரும்ப கண்ட்ரோலை மீறிட்ட அப்படின்னு சொல்ல, இந்த வாட்டி நீ பிரெக்னென்ட் எல்லாம் ஆக மாட்டேன், ஒருவேளை டவுட் இருந்தா அந்த பிரெக்னன்சி கிட்டான ரெட் ப்ளூ வாங்கிப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்ல, அதே பழைய ஹீரோன்னு சொல்லி நம்ம சாந்தியும் சிரிக்க, அப்பதான் சாந்திக்கு ஒரு டவுட் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெட் ப்ளூ கிட்ட தான் நான் பிரெக்னன்சி டைம்ல பயன்படுத்தினேன். அந்த பிராண்ட் இந்தியால எங்கேயும் கிடைக்காது, கனடால இருந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தா, அது எப்படி உனக்கு தெரியும் என்று ஹீரோ கிட்ட கேட்க, நான் அதை தான் யூஸ் பண்றேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படி என்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ திருன்னு அங்க முழிக்கிறாருங்க. அப்பதான் சாந்தி புரிஞ்சுக்கிறாங்க, அனு ரொம்ப நல்ல பொண்ணு தான், அனுவோட சொத்துக்களை அடையிறதுக்கு நம்ம ஹீரோ தான் நம்மள ஆள் வச்சு கடத்தி இந்த ஊர்ல கொண்டு வந்து போட்டு இருக்காரு அப்படி என்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து, அப்ப என்ன கொல்ல சொல்லி ஆள் வச்சு கடத்தினது நீ தானா, அவங்க கிட்ட இருந்து தானா நான் தப்பிச்சு ஓடி வந்த இந்த ஊருக்கு அப்படி என்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க வர, ஆமா நான் தான் சொல்லி, அப்ப நீ அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன், இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு தலகாணி எடுத்து அவருடைய முதல் வைஃபான சாந்தி அமுக்கிய கொல்றாருங்க. சாரத்துக்கு முன்னாடி உன் கூட கடைசியா ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு அதே மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப அவங்கள சாவடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரர் வாசல்ல வந்து நிக்கிறாருங்க. கதவு லோக்கா இருக்குங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவர் பின்னாடி நகர்ந்து வர அங்கிருந்த ஒரு பிளேட் போட்டோட இன்னும் பயங்கரமா பயப்படுறாரு. இப்ப அந்த போலீஸ்காரர் வெளியே சாய் வச்சிருப்பாருங்க. அந்த லோக்க திறந்துகிட்டு வீட்டுக்குள்ள வர நம்ம ஹீரோ செதறியோட எப்படியோ இவர் கார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு காரை எடுத்துக்கிட்டு போலான்னு பார்க்கும் போது அங்க தாங்க பெரிய ஒரு அதிர்ச்சி வருது. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுற நேரமே இறந்து போயிருப்பாருங்க. அவருடைய இந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கு. அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே பேய் தான். முக்கியமா அவருடைய முதல் வைஃபான சாந்தி எப்போ இறந்து போயிருப்பாங்க, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. இப்ப புரியுதா சாந்தி எதுக்கு காருக்கு திரும்ப போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் பாக்குற
பாக்குற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சாந்தி பேயா வந்து இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஒரு சஸ்பென்ஸோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம அடுத்த ஸ்டோரிக்கு போவோம். ஒரு ராஜாவை காமிக்கிறாங்க, ஒரு ராணியை காமிக்கிறாங்க. அந்த ராஜா ரொம்பவும் காமவரி பிடிச்சவருங்க. அந்த ராணியோட பர்மிஷனே இல்லாம அவங்கள ரொம்பவும் கொடுமைப்படுத்தி அவங்களோட நெருங்கி இருக்காரு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அந்த ராணி அவங்களோட வாழ்க்கைய வாழ்றாங்க. ராஜா அரண்மனையில தங்காம அப்பப்ப வேலை விஷயமா வெளியே போயிட்டு வருவாருங்க. பட் அவர் அங்கங்க எங்க போனாலும் ஒரு பொண்ணு கூட நெருங்கி இருந்துடுவாரு. அப்படித்தான் அவருடைய கிராமத்துக்கு பக்கத்துல ரெஸ்ட் ரூம் போலான்னு வராருங்க. அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப தப்பா பேசி அந்த பொண்ணு கூட இப்ப நெருங்கி இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ராஜாவுக்கு ஒரு பையன் இருப்பாருங்க. அந்த பையன் இந்த ராஜா பண்ற எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ராணிக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குங்க. எப்படியாவது இந்த கொடுமையான வாழ்க்கையில இருந்து வெளியே வரணும். தன்னுடைய பையனுக்கு இங்கிலாந்துல நல்ல காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்து அவன் கூட இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த ராஜா கூட வேற வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பையனுக்கும் இங்கிலாந்து போறதுல சுத்தமா விருப்பம் இல்லைங்க. திரும்ப ராத்திரியாவது ராஜா அரண்மனைக்கு வராரு. அவர் வரும் போதே அவங்க காதுல இருக்கிற கம்மல் ரெண்டும் கழட்டி வச்சிடுறாங்க. இந்த ராணி இப்போ ஒரு பாலியல் விடுதிக்கு கால் பண்றாங்க. ஏன்னா ஒரு காலத்துல அவங்க அங்கதான் வேலை பார்த்திருப்பாங்க. அங்கதான் இவங்களை பார்த்திருப்பாரு. அவங்கள ரொம்பவும் பிடிச்சி அரண்மனைக்கு கூட்டு வந்து ராணியா வச்சிருப்பாரு. ஆனா இந்த அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை விட அந்த பாலியல் விடுதியே மேலன்னு மாதிரி இருக்குங்க. அங்க ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் இந்த ராணி ஆறுதலா அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாலியல் விடுதியில வேற ஒரு சின்ன பொண்ணு சேர்ந்திருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கா. இந்த விஷயம் எல்லாம் ராணி கிட்ட பேசிக்கிட்டு சோக கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் விடியுதுங்க. ராஜா வெளியே வராரு. வந்தா ஒரு புதிய வேலைக்கார சேர்ந்திருக்காங்க. அவங்க பேரு புஷ்பா. அவங்கள பார்த்தோன்னே ராஜாவுக்கு மனசெல்லாம் ஏதோ மாதிரி பண்ணுதுங்க. ஒரு கட்டத்துல ராஜாவோட பையன் ராஜா கிட்ட வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக என்ன அம்மா இங்கிலாந்து போக சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவரும் பயங்கரமா முறைக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் புஷ்பா துணி துவைச்சுக்கிட்டு இருக்கு. அதே இந்த ராஜா அங்கெங்கன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. ராஜா ராணி கிட்ட வந்து யார் அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த புஷ்பா, பழைய வேலைக்காரிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ராஜா காட்டு பகுதியில ஒரு பொண்ணு கூட நெருங்கி இருந்து இருப்பாருங்களே, அவங்க தாங்க பழைய வேலைக்காரிங்க. இங்க சமையல் பண்ணவும் வீட்டு வேலை செய்யவும் தான் சம்பளம் கொடுத்தோம். ஆனா இங்க தப்பான விஷயங்கள் நடக்குது, அதனால அந்த பொண்ணு ஓடியே போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல எவ்வளவு திமிரா பேசுற அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு செம்ம கோபம் வருதுங்க. இப்ப புஷ்பாவும் அங்க வந்து இந்த ராணி கிட்ட பேசுறாங்க. அந்த ராணியோட புடவெல்லாம் வாங்கி கட்டிக்கிறாங்க. அப்பாய் பொண்ணுங்க இந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு மோசமான ராஜா இந்த பொண்ணு அடைய ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காரு. காத்து வரலன்னு சொல்லி அவரும் வெளியே வந்து நிக்க காலையில எழுந்து பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஒரு எமோஷன்ல அவருடைய பொண்டாட்டின்னு நினைச்சு அந்த வேலைக்கார பொண்ணுடைய கை இழுக்கிறாருங்க. அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ராஜா பயங்கரமா குடிச்சிருக்கார் போல இருக்கு, தெரியாம பண்ணிட்டார் போல அப்படின்னு சொல்லி கேஷுவலா எடுத்துடுறாங்க. ஒரு நாள் புஷ்பா கூப்பிட்டு ராஜா அவருடைய காலை அமுக்கி விடு அப்படின்னு சொல்றாருங்க. அவங்களும் காலத்தான் அமுக்கி விடுறாங்க. ஆனா இந்த ராஜா ரொம்ப மோசமானவர்கள். இன்னும் கொஞ்சம் மேல வந்து அமுக்கு, இன்னும் கொஞ்சம் மேல வந்து அமுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல புஷ்பாக்கும் இந்த ராஜா தவறான நோக்கத்தோடு தான் பழகுறாரு, தவறான நோக்கத்தோடு தான் தொடுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த புஷ்பா பொண்ணும் கையை எடுங்கன்னு தள்ளி போகணும் சொல்லவே இல்லைங்க. அந்த இடத்துல ராஜாவோட பையன் வந்து இருக்கிறாரு. அவங்க அப்பா பண்ற விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிட்டு உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இந்த நேரத்தை தான் வரணுமா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவும் கிளம்பிடுறாரு. அந்த நேரத்துல தான் அம்மா கிட்ட போய் நீ சொன்ன மாதிரி நான் நல்லா படிக்கிறேன்மா, நம்ம எப்படியாவது இங்கிலாந்து போகலாம், அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிமா அப்படின்னு சொல்ல அப்பதாங்க ராணிக்கு உயிரே வந்துடுது. ராணி அந்த இரவு பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு தொல்லையாவோ கணவராவோ இருந்த இந்த ராஜாவை மொத்தமா போட்டு தள்ளலான்னு அந்த ராத்திரி பிளான் பண்றாங்க. ராணி தூங்கிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல புஷ்பாவும் ராஜாவும் நெருங்கி இருக்காங்க போல. அந்த சத்தத்தை உணர்றாங்க. அப்பதான் ராணியோட மைண்ட்ல ஒரு பிளாஷ்பேக் வருதுங்க. அந்த பாலியல் விடுதிக்கு போன் பண்ணும் போது ஒரு சின்ன பொண்ணுக்கு நோய்வாய்ப்பட்டு அதாவது எய்ட்ஸ் வந்துன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த வயசான பாட்டி, அந்த நோய் வந்த பொண்ணு தாங்க புஷ்பா. அந்த பொண்ணை எப்படியாவது இங்க கூட்டு வந்துட்டு தன்னுடைய கணவருக்கு அந்த நோயை பரப்பி விட்டுட்டு அவரை போட்டு தள்ளிட்டு இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகுறது தாங்க அவங்களுடைய பிளானா இருக்கு. புஷ்பா அந்த ரூம்ல ராஜாவோட நெருங்கி இருக்கிற சத்தத்தை கேட்டுக்கிட்டு ராணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இப்ப அந்த ரூம் வாசல்ல பக்கத்துல ரொம்பவும் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அங்க தாங்க ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜா பயங்கரமா குடிச்சிட்டு விழுறாரு. ராணி அதிர்ச்சிக்கு உள்ளாகுறாங்க. ராஜா வெளியே இருக்காருன்னா அப்போ உள்ள இருக்கிறது ராணியோட பையங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.